ஹாய், நான் மேகலா. குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் தெரியாதவங்களும் சரி, குலதெய்வம் தெரிஞ்சவங்களும் சரி, குலதெய்வம் மரக்கன்று வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தாலோ, குடும்பத்தில் இருக்கிறவங்களாலேயோ, இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளேயோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலோ, கடன் பிரச்சனை ஏற்பட்டாலோ, பணத்தட்டுப்பாடு இருந்தாலோ குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. தெய்வங்கள்லேயே வலிமையான தெய்வம் குலதெய்வம். யம தர்மனே நம்ம குலதெய்வத்துக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து தான் நம்மளோட உயிரையே எடுக்கிறதுக்கு முடியும். நம்மளுடைய முன்னோர்கள் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்களை நாம் குலதெய்வமாக வழிபட்டு வர்றோம். அந்த புனித ஆத்மாக்களை நாம் தொடர்ச்சியாக வணங்கி வந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்க தீய சக்திகிட்ட இருந்தோ துர்தேவதைகிட்ட இருந்தோ நம்மளை காத்துக்கொள்வது குலதெய்வம். ஜாதகத்தில் குலதெய்வ தோஷம் இருந்தாலுமே குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு மண் வழிபாடும் செய்யலாம், மரக்கன்று வழிபாடும் செய்யலாம். மரக்கன்று வழிபாடு குலதெய்வத்துக்கான மரங்கள் வேப்ப மரம், வில்வ மரம். குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்துக்கு வேப்பங்கன்றும் வில்வக்கன்றும் வாங்கி குலதெய்வத்திலேயே அங்கே இருக்கிற கேட்டு மரக்கன்றுகளை அங்கே நட்டு வைக்கலாம். குலதெய்வம் தெரியாதவங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி கன்று நட்டு வைக்கலாம். வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருந்ததுன்னா அந்த கோவிலில், அதாவது சிவன் கோவில் இருந்தால் அந்த சிவன் கோவிலில் வில்வ மரக்கன்று நட்டு வைக்கலாம். நம்ம வீட்லேயுமே துளசி, மருதாணி, வேப்ப மரம், கற்றாழை இந்த மரங்கள் எல்லாமே நட்டு வணங்கி வரலாம். குலதெய்வத்தோட மண் எடுத்து வழிபாடு செய்யணும். குலதெய்வ கோவிலில் உண்டியலில் 11 ரூபா காணிக்கை இட்டுட்டு உன்னுடைய மண்ணை எடுத்துக்கொண்டு செல்கிறேன், எனக்கு உறுதுணையாக இரு, நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லி வேண்டிட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு பிடி அளவு நம்ம வீட்டில் இருக்கிற துளசி, கற்றாழை, மருதாணி, வேப்ப மரம் இந்த மரத்துக்கு கீழே கொஞ்சமாக போட்டுட்டு மீதி மண்ணை பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு தாம்பூலத்தட்டில் குலதெய்வத்தோட மண்ணை நிரப்பி அதற்கு மேலே ஒரு 11 ரூபா நாணயம் வைத்து அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு, இல்லைன்னா காப்பர் விளக்கு, முடிஞ்ச வரைக்கும் காப்பர் விளக்கு ஏற்றுறதுக்கு பார்க்கணும். காப்பர் விளக்கு இல்லைன்னா மண் விளக்கே வச்சுட்டு அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றுற இடத்துல ஒரு சொட்டு தேன் ஊற்றி 3 மிளகு போடணும். போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த வழிபாடை தொடர்ந்து 11 நாள் செஞ்சுட்டு பிறகு வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா தினமுமே வழிபாடு செஞ்சுக்கலாம். மண் தீந்துருச்சுனாலுமே அடுத்தால குலதெய்வத்துக்கு போகும்போது இதே மாதிரி 11 ரூபா கொடுத்து உண்டியலில் போட்டுட்டு குலதெய்வத்திட்ட பெர்மிஷன் கேட்டு மண் எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிக்கலாம். குலதெய்வமே தெரியாதவங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருந்தால் அந்த வேப்ப மரத்து மண்ணை கூட எடுத்து இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். எல்லோருக்கும் குலதெய்வ ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.